10வது ஒவ்வொரு வகுப்பா எல்லாரும் கூட்டிங்கன்னா மனசுக்கு போவாங்க. ஒவ்வொரு வகுப்பா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கல்லூரியில் சொல்றது என் வந்து நான் 10வது பாடத்தில் என்னென்ன குரூப் எடுத்தேன், என்ன படித்தா, எந்த குரூப்புக்கு போனால் என்னென்னலாம் படிக்கலாம் தம்பி. அதனால ஒரு சின்ன சந்தேகத்தை ஒரு கேள்வி உண்டாக்கியிருக்காரு. அது எங்கள் கேள்வி நான் பலமுறை வாய்ப்புகள் வந்து கல்லூரியில் சொன்னதான் இங்கே வந்து சொல்லாதனால அந்த நிகழ்வுகளை நான் இப்போ அட்மிஷனில் பார்த்தேன். யாருக்கு எந்த குரூப் எடுக்கிறேன், ஏன் எடுக்கிறேன், பொம்பளை பிள்ளை வந்து கம்ப்யூட்டர் குரூப் படிக்க சயின்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நீ கம்ப்யூட்டர் படிக்க என்னம்மா படிக்க போகிறீங்கட்டா, நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியராக போறியா, பிஏ கம்ப்யூட்டர் போனால் என்ன பண்ணுவேன், இல்லை சார் நான் நர்ஸாக போகணும் சார் அப்படிங்குது. ஆனால் நர்ஸாக போகணும் கம்ப்யூட்டருக்கு போனால் நான் போக முடியாதுமா. அதுக்கப்புறமா சொன்னாதான் சரி பயாலஜி குரூப் கட்டாயம் மேத்ஸ் பயாலஜி இருக்கணும் அல்லது சயின்ஸ் குரூப் இருக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் படிக்கிறது குறிப்பாக மலைவூரில் பையன் நிறைய விஷயங்கள் ஐடியா இல்லை. அது வந்து ஒவ்வொரு வகுப்பாக நம்ம போய் ஆரம்பிக்கலாம். குரூப்பை பற்றி ஒரு நிறைய செய்திகள் சொல்லணும். எந்தெந்த குரூப் பற்றி என்னென்ன போகலாம், அது மாதிரி என்னென்ன படிப்பு படிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஐஏஎஸ் ஆகணும்னா என்ன செய்யலாம், ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தா போதும். ஐபிஎஸ் ஆக ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சாலும் இன்ஜினியரிங் போகணும்னா மேத்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். டாக்டர் ஆகணும்னா சயின்ஸ் மட்டும் பாடம் இருக்கணும் கட்டாயமாக. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சந்தேகங்களாக இருக்குது. அது போனால் அது வகுப்பறையில் இன்னும் தெளிவாக சொல்லலாம். அடுத்து உங்கள் மனசுல இன்னொரு விஷயம் என்னென்னா, என் மனசுலாம் இருந்தால் உங்கள் மனதில் நம்மளால இது படிக்க முடியாதா அப்படின்னா நினைப்பு வரும். இந்த கிராமத்துலேருந்து வருங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க கிராமத்துக்கு நான் குழந்தை கிராமம் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சார். பக்கத்தில் ஒரு கிராமத்துக்காரு அது படிச்சு எந்த ஊர் சார்? பாத்திமாநகர். ஏன்னா அது மாதிரி சார் ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் பாலா வந்து கொத்தமங்கலம் ஒரு கிராமத்துக்காரு கொத்தமங்கலம். அது வந்து நீங்களோட அது டவுனே அருகாமையெல்லாம் ஒரு பெரிய கிராமம். அது ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏரியா. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பாலாவுடைய ஊர்கள் வந்து அடிக்கடி நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மறுமலர்ச்சியான ஒரு ஏரியா. அதெல்லாம் நீங்கள் முயற்சிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். முயற்சியில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த நம்ம மாவட்டத்திலேயே ஒரு திடீர் மறுமலர்ச்சி, கல்வி மறுமலர்ச்சி ஏற்பட்டக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு மறுமலர்ச்சி கொத்தவங்களாம் புறமங்களாம் என்னுடைய கல்லூரி நண்பர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அப்படின்னு நான் எல்லாரும் சொல்லிடுறேன், எல்லாரும் நாங்கள் கல்லூரி இருக்கோம். அவங்க ஒரு காலத்தில் அவர் ஒருத்தருக்கு டீச்சராக இருந்தார். ஒரு காலத்தில் டிகிரியே இல்லாத ஊரே இல்லாமல் சேர்ந்த ஊரில் இப்போ இன்ஜினியரிங் இல்லாத ஊரே இல்லை சார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குறுகிய காலத்துக்கு மறுமலர்ச்சி அடைந்த கிராமம். அது மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய படிக்கல, படித்து ஒரு குறைவு. காலேஜ் வரும்போது ஸ்கூலுக்கே நான் வந்து சேரலாம். 5வது படிக்கிறேன் அது இருக்கிறாம, 8வது படிக்கிறேன் இருக்கிறான். அதுக்கெல்லாம் மறுமலர்ச்சி வரணும், விழிப்புணர்வு. இதெல்லாம் ஏன் சொன்னோம்னா, நான் ஒரு முக்கியம் வந்து அருகாமையில் ஒரு கிராமத்துக்காரனா தலைமை ஆசிரியர் இருந்தேன். தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெரிய நகரங்கள்லேருந்து வர்றவங்க இருப்பாங்க. ஆள் பேச மாட்டாங்க, ஆளோட பேசுறாங்க. தம்பி சொன்னாரு தலைமை ஆசிரியர் யாருக்கும் பேசவே மாட்டாங்க. அப்படிதான் இருந்தவங்க. அவங்க இருந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்மளோட பேசணும்னா நம்மளோட டிகிரி வருது நம்ம அப்படி இல்லை. நான் வந்து இதுலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் ஒரு கிராமம், சின்ன கிராமத்துக்கு ஆகலாம். இந்த ஊர் யாருக்கா தெரியும், எல்லாருக்கும் இங்கே பெரியவங்களுக்குலாம் தெரியும். காட்டுநாவல் ஒரு கிராமத்துக்கு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் என்னுடைய ஊர் சொந்த. நம்ம பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து பேருக்குமே உங்க எந்த ஊர் தெரியும் சார்? தெரியும், நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு கிலோமீட்டர் என்னுடைய ஊர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு மிக அருகாமையில் ஊர். அதனால நானும் படித்தோம். பள்ளிக்கூடம் இருந்தால்தான் அரசாங்கம் இருக்குது, நிறைய பள்ளிக்கூடம் திறந்தாங்க. பள்ளிக்கூடம் அருகாமையில் தான் படிச்சுவாங்க. இப்போ நாங்கள் படித்தா எங்கள் ஊரில் இப்போ நெருங்கி 20-30 பேர் நாங்கள் அரசு வேலையில் இருக்கோம். எல்லாரும் காரணம் நாங்கள் பள்ளிக்கூடம் தான். நாங்கள் பெரிய ஒரு புரட்சி பண்ணி ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. பள்ளிக்கூடம் மக்கள் வெளியே சேர்த்து பள்ளிக்கூடம் 5வது 6வது போய் சேர்த்துருவேன். நடந்து போனோம், சைக்கிள் வாங்கலாம் பிரச்சனை, வேற எதுவும் போன பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நடந்து போனால் பள்ளிக்கூடத்தை சேர்த்துட்டோம். அந்த நான் பிரச்சனை எல்லாம் மேக்ஸிமம் வேலைக்கு டைரக்டர் ஒரு லட்சம் இருக்காரு, போலீஸ் இருக்காரு, பல்வேறு இடங்கள்ல இருக்காரு. காரணம் அருகாமையில் பள்ளிக்கூடம். அதுதான் பள்ளிக்கூடம் தொடங்கணும்னு அரசாங்கம். அரசாங்கத்துடைய பார்வை என்ன, 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடர்புள்ளி, 3 கிலோமீட்டருக்கு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு மேல்நிலைப்பள்ளி பார்க்கலாம். அது நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயம். அது மாதிரி நம்ம எல்லாருமே படிக்கலாம், எல்லாரும் பெரியாரு ஆகலாம். கிராமத்திலிருந்து நம்ம பிறந்தா நம்ம புரியாதுதான் நினைச்சிட்டு இருக்கோம். புரியாதுங்கிறதுலாம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைத்து பேரும் கிராமத்தில் கல்வித்துறை இருக்கக்கூடிய டைரக்டர் பூராமே இது இருக்காங்க. நம்ம கல்வியுடைய டைரக்டர் மணிக்கு அவர் வரலாறு வருவார். மணிங்கிறது திருப்பத்தூர் ஒரு கிராமத்துக்கு ஒரு சின்ன கிராமத்தில் கூட அந்த கிராமத்தில் தொடர்பு
அது மிகப்பெரிய அதிகார அச்சகம் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வந்தவர்கள் தான். ஏன் இதை சொல்றோம்னா, நாங்க கிராமத்து பையங்க, நான் படிக்கிறதுக்கு வராதுங்கிற உணர்வு உண்டாயிடக்கூடாது. நீயும் படிக்க முடியும், நீயும் பெரிய அதிகாரியாக வருவீங்க. அதனால இந்த நாட்டு நாட்டம் திட்டத்தோட உங்களுடைய நீங்க முன்னேற வேண்டும் என்ற சிந்தனைகள் உங்கள்கிட்ட வரணுங்க. நான் ஒரு பெரிய அதிகாரியாக, சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், மருத்துவர் ஆகலாம், மிகப்பெரிய அதிகாரிகள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை வளர்த்துட்டு மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு அதாவது 7 நாள் சிறப்பு முகாம்ல வந்து நான் வந்து 7 நாளுமே இங்கே தான் தங்கியிருந்தேன். எனக்கு 7 நாளுமே வந்து நான் வீட்டுக்கு ஒன்னாவோட போக முடியல. ஒரு நாள் எனக்கு வந்து அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க. ஆனா 2 பேருமே வெளியூர்ல இருக்காங்க. ஏன்னா எல்லா பள்ளிகள்லயுமே வந்து அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க, உதவி திட்டங்கள் வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பக்கத்துல தலைமை ஆசிரியர் நீ மீனப்பட்டியில இந்த மீனப்பட்டியை தேர்வு செஞ்சதே வந்து வக்கீல் சொன்ன மாதிரி தலைமை ஆசிரியர் தான் சொன்னாரு, அந்த ஊர் போப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே எனக்கு நான் வந்த முத நாள் வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முத நாளே இந்த ஊர்ல நம்ம வந்திருக்கேமே என்ன பண்ண போறோம். கண்டிப்பா நான் இன்னையோட முடிஞ்ச கேம்ப் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த ஊர் மக்கள் ஃபர்ஸ்ட் என்ன யாருன்னு தெரியல. நான் ஒரு கைலியை கட்டிக்கிட்டு அந்த இதை கட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணு யாருப்பா நீ அப்படின்னாங்க. நான் டீக்கடையில போய் யாருப்பா நீ இங்க குந்துப்பா அப்படின்னாங்க. ஏன்னா குந்துனாங்க அப்படின்னாங்க. சரி உட்கார்ந்து குத்துங்கிறான்ட்டு அப்புறம் சாப்பிட்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க நீங்க யாருன்னு. அப்புறம் அந்த பக்கத்துல ஒரு பொண்ணு வந்துச்சு, அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த பொண்ணுல கேளுங்க. அப்படி தாரு அப்படின்னாங்க. அதாவது எல்லா விதமான இந்த ஊர்ல வந்து இதுக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்சுக்கலாம். உண்மையாவே நிறைய நாள் வந்து அவ்வளோ உதவிகள் செஞ்சாங்க. குறிப்பா நமது அது எப்படி நமது ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி வந்து ரொம்ப அதிக உதவி செஞ்சார். காலையில ஓடிவிடிய சாப்பாடு பரிமாணம் எல்லாமே ரொம்ப நன்றி. வந்து உண்மையாவே ஒரு மனநிறைவு இருக்கு. ஆனா மன கஷ்டம்னா இந்த ஊரை விட்டு நீங்க கிளம்புறாங்க அப்படின்னு ஒரு மன கஷ்டம் இருக்கு. எப்போனாலும் சரி எங்க தலைமை ஆசிரியர் வந்து இந்த வரையெல்லாம் போவாரு வருவாரு. என்ன இன்னைக்கு இல்லாம இந்த கோயில் திருவிழாவுக்குமே சரி நான் ஒரு ஆசைப்பட்டேன். கோயில் கும்பாசனம் சொன்னாங்க. கோயில் கும்பாசனத்துக்கு நாங்க வந்து ஏதாச்சும் செய்யணும்னா கூட கண்டிப்பா மாணவர்களை வைத்து நாங்க வந்து அந்த கும்பாசனத்துக்கு அன்னைக்கு சாப்பாடு அன்னதானம் போட்டாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க பண்ணித்தாரோம். ஏன்னா என் பள்ளி மாணவர்கள் கண்டிப்பா தலைமை ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு கிடைத்த தலைமை ஆசிரியர் நானும் ஒரு 6-7 தலைமை ஆசிரியர்கள் பார்த்துருக்கேன். உண்மையாக கிடைத்த தலைமை ஆசிரியர் ஒரு சீரிய வழிகாட்டி வந்து ஐயா தான். உண்மையாவே அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ அடுத்தபடியாக இங்க கலந்து கொண்டாங்க பொன்னாடி பொறுத்து நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு வக்கீல் அவர்களுக்கு பொன்னாடி அடுத்தபடியாக பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஆங்கில பேராசிரியர் தான் சொல்றவங்க அவர் ஆசிரியராக வந்துட்டாரு. அவர் வந்து அடுத்தபடியாக இந்திரோ மாஸ்டர் உண்மையாவே முத நாள் வந்து இவர் வந்து எனக்கு தெரியல. கடைசி நாள் வந்து உண்மையாவே அனைத்துமே சாப்பாடு பரிமாணம் சாப்பிட்டாங்கன்னா அவரோ உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு உண்மையா நான் வந்து அடுத்தபடியாக ஆலமலை தலைவர் ராஜன் அவர் நமது பள்ளியின் இளநிலை உதவியாளர் கொண்டாடி
நன்றி உரை நமது பள்ளி மாணவன் வெங்கடேஷ் அவர்கள். கை தட்டுங்களா. அவர்களுக்கும் மாவட்ட தொடர்பு அலுவலர் அவர்களுக்கும் அரசு உயர்நிலைப் பள்ளி கேவிக்கோட்டை பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளி பூவை மாநகர் கணினி ஆசிரியர் அவர்களுக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளி மரமலைக்கு கணினி ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களது நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலரான சார் அனைவருக்கும் மற்றும் ஊர் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் தன்னார்வ தொண்ட மாணவர்கள் சார்பாக நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் இறால் வரேன்.